வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். நாங்கள் வந்து சமையல் வீடியோ செய்யலை. இன்றைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மிஷின் வந்து வேண்டி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஸ்கிரீம் செய்யக்கூடிய மிஷின். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கான்னு இதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இதில் வந்து ஒவ்வொரு நாட்டு பாஸ்டிலையும் வழி இருக்குது. அந்த நோட்டீஸ் வந்து இதில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிபி புக் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ரெசிபி நீங்கள் செய்ய போகிறீங்களோ அது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இதில் இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. இதில் வந்து ஐஸ்கிரீம் வகையில் நிறைய செய்யலாம். பாருங்க இதில் இருக்குது பாருங்க. இப்போ இந்த இதை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நாங்கள் இந்த மிஷினை வந்து பாவிக்கிறதுக்கு அதோட விதிமுறைகள் வந்து எழுதியிருக்குது. நாங்கள் இதை எப்படி பூட்டணும், எப்படி வந்து பாவிக்கணும், என்ன மாதிரி நாங்கள் இந்த மிஷினை வந்து கையாளணுமன்ற விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அது இது முக்கியமாக நீங்கள் படிச்சுட்டு தான் இந்த மிஷினை வந்து மிஷினில் வந்து ஐஸ்கிரீம் செய்ய வலிக்கணும். இப்போ இதுவெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து சரியான பாரமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வயர் வர்றது. நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து கப்புன்ற மூடி இருக்குது. இதுதான் கப்பு. பாருங்க நல்ல பெரிய கப் வச்சிருக்கணும். இந்த கப்பில் நாங்கள் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மிஷினில் போட்டு அடிச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கப்பாக இருக்குது. பாருங்க இவங்க அளவு வந்து கொடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு மேலே நாங்கள் மீறி விடக்கூடாது. ஒரு அளவான இதில் விட்டு தான் நாங்கள் ஐஸ்கிரீம் செய்யணும். பார்த்தீங்கன்னா 3 கப் வந்துருக்குது. இன்னும் 1 கப் தரணும். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய ஐஸ்கிரீம் செய்கிற நிஞ்சா கிரெமி டிலுக்ஸ் என்ற மிஷின். பாருங்க எப்படி நல்ல வடிவாக இருக்காண்டு நல்ல சூப்பராக இருக்குது. இதில் வந்து வேறு வேறு கலர்கள் இருக்குது. நாங்கள் இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்காண்டு. இதில் வந்து கிணக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம். முதல்ல இந்த கப்பு எடுப்போம். இதுதான் கப்பு. இதுங்களா இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அமர்த்திட்டு இந்த கப்பை வந்து திறக்கலாம். ஏன் நல்லா மூடி இருக்குது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கப். ஏற்கனவே 2 உங்களுக்கு காட்டினா இப்போ இது வந்து 3வது கப் வந்திருக்குது. 3 கப் மிஷினோட தரையினம் நீங்கள் வேற வேணுமென்றால் எக்ஸ்ட்ராவா வேண்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து மிஷினுக்கு போட்டுற கத்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு போட்டுற கத்தி. இது எனக்கு பூட்ட தெரியாது. என்னுடைய கணவர் தான் பூட்டுவார். அவர்கிட்ட கொடுக்குறேன். எப்படி தாங்க அந்த லொக்கு அமர்த்தம் பண்ணிடுங்க. லொக்கு இது இல்லை சொன்ன இது இல்லை. இந்த முன்னுக்கு நடுவில் விட்டுட்டு காட்டுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கத்தி வந்து போடும்போது இதில் இருக்கிற இந்த பட்டனை வந்து இப்படி அமர்த்தி கொண்டு தான் நீங்கள் வந்து கத்தியை போடணும். அப்போ தான் சரியாக வந்து கத்தி உள்ள நிற்கும். பாருங்க இப்போ ஓகே ஆயிட்டுது. இப்போ கத்தி போட்டாச்சு. இது வந்து நல்ல நடு சென்டரில் வரணும்.
வந்தால் தான் கத்தி வந்து போட்டது ஓகே. பாருங்க இப்படி இருக்கண்டு. இதுதான் லொக்கு. நீங்கள் வந்து அதை பூட்டி திறக்கிறதுக்கு இதுதான் லொக்கு. வாங்க அடுத்ததை பார்ப்போம். இது வந்து கப்பு. இந்த கப்பை வந்து இந்த சின்ன கப்பை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் வந்து இந்த மிஷினில் பாவிக்கணும். கப்பு வந்து உண்மையாகவே நல்ல டெம்பராக இருக்குது, கண்ணாடிக்கு பாவிக்கும். இப்போ வந்து அடுத்ததை பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் கப்பை இதில் வச்சுட்டு வந்து மூடணும். பார்த்தீங்கன்னா மூடுறது வந்து இப்படித்தான் மூடணும். மூடினோன்னு சத்தம் கேட்குது பாருங்க. டிக்கண்டு திறந்து காட்டுறேன் பாருங்க. இப்படி திறக்கிறேன். இப்படி செய்தோம்னா நொக்கு விழுது. ரெண்டா உங்களுக்கு வந்து இதை வந்து உடனே நீங்கள் மிஷினில் வச்சு ஆன் பண்ணலாம். இப்போ வந்து மிஷினில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இப்படி இருக்காண்டு. இதுதான் மிஷின். இதில் வந்து கணக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம். ரெண்டாவது வந்து கணக்கு ஃபட் வந்து எடுக்காத ஆக்கள் வந்து கொஞ்சம் லோ ஃபட்டில் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறேன்டா ரெண்டாவது ஆப்ஷனை பாவிக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோபைன்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் பழங்கள் போட்டு பல ஐஸ்கிரீம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் ஐஸ்கிரீம். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் இதில் செய்யலாம். அடுத்தது வந்து ஜோக்கெட். நீங்கள் ஜோக்கெட் செய்ய விரும்பினால் இந்த ஆப்ஷனை பாவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி அதுகள் வந்து பாலில் விட்டு செய்கிற ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கூட இந்த ஐஸ் யூஸ்வல் அதுகள் செய்யக்கூடிய ஆப்ஷன் தான் இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜானித்தா செய்கிற இதுவும் இருக்குது, ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து மில்க் ஷேக் செய்கிற ஆப்ஷன் இருக்குது. வந்து ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு விரும்பினா ஸ்வீட் போட்டு செய்யலாம். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் ஷேக். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷனும் இருக்குது. இந்த மிஷின் வந்து உண்மையாகவே நல்ல ஐஸ்கிரீம் செய்து தரக்கூடிய மிஷின். நீங்கள் விரும்பினா வேண்டி பாவியுங்கோ. இது ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, சும்மா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வேண்டினத்தை அன்பாக்சிங் வந்து செய்து காட்டுறோம். நான் அடுத்த தடவை உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து செய்யக்குள்ள உங்களுக்கு வீடியோ போடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் இது வந்து கத்தி வந்து மேலேயோ மேல் பக்கம் தனியை வந்து அடிக்கிறதுக்கு, இல்லையென்றால் ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு, இல்லையென்றால் கீழ்ப்பக்கம் வந்து கத்தி இறங்கி உங்களுக்கு வந்து வடிவ ஐஸ்கிரீம் அடித்து தரத்துக்காகத்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணி விட்டீங்கன்றால் அது 10 அடி திருப்பி நீங்கள் இந்த ஆப்ஷனை பாவிச்சு எக்ஸ்ட்ரா டைம் விட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யலாம். உண்மையாகவே நானும் இதுதான் முதல் தரம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் தேவை என்றால் இதில் வந்து கியூஆர் கோட் இருக்குது. இந்த கோட் மூலம் நாங்கள் வந்து என்னென்ன இந்த மிஷினில் இருக்குன்னு சொல்லி பார்த்து செய்யலாம். இதில் வந்து ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்களை போட்டு ரெடி பண்ணிவிட்டு 24 மணித்தியாலும் நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்படியே இந்த கப்பில் வச்சு நாங்கள் மிஷினை ஆன் பண்ணி விட வேண்டியதான். ஆன் பண்ணி விட்டோம் என்றால் எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக கிடைக்கும். உண்மையாகவே நல்ல மிஷின். நீங்களும் இந்த மிஷினை வண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தடவை நான் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் செய்யும் போது உங்களுக்கு இந்த வீடியோ போடுவேன். இவ்வளோ தான் இந்த மிஷினில் இருக்கிற ஆப்ஷன். நான் இது வரைக்கும் பாவிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்காண்டு. நான் உங்களுக்கு எப்படி இந்த மிஷின் வந்து ஓன் பண்ணாமல் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். கப்பு போடுறாண்டு இந்த கப்பை இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மூடியை வந்து நீங்கள் இப்படி வச்சு தான் மூடணும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி மூடினீங்கன்னா ஒரு லொக்கு சத்தம் கேட்கும். அதுக்கு பிறகு வந்து 2 விளிம்பு மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்க இப்படி இருக்காண்டு. இந்த ஜாயிண்ட்டில் கொண்டே வச்சு போட்டு இப்படி ரிவர்ஸில் வந்து ஆன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த பட்டனில் அமர்த்தி திருப்பி வந்து நீங்கள் இப்படி முன்னுக்கு இழுக்க வேண்டியா. இது வரைக்கும் நான் இப்படி மிஷின் பாவிக்கையில் உண்மையாகவே நல்லா இருக்குது. பார்ப்போம், பாவிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்காண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் வீடியோ தான் நான் இன்றைக்கு செய்திருக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.